Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Devolution அப்படின்னு DEVOLUTION devolution அப்படின்னும் படிக்கலாம். அதை devolution அப்படின்னும் படிக்கலாம். இது என்னன்னா அதிகார பரவலாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அதிகார பகிர்வு இல்லை, அதிகாரத்தை அப்படியே பரவலாக்குறது. அதாவது the transfer or delegation of power to a lower level. மேலதிகாரி தன்னுடைய பவரை கொஞ்சம் அப்படி எல்லாருக்கும் பரவலாக்கி கொடுக்கறதுக்கு இந்த டெவல்யூஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது பெரும்பாலும் யார் இந்த மாதிரி பகிர்றது, பரவலாக்கி கொடுக்கறது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு லோக்கல் ஆர் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷன். மத்திய அரசாங்கத்திலிருந்து அதற்கு கீழே உள்ள பிராந்திய இல்லைன்னா ரீஜனல், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு அதிகார பகிர்வை செய்தல், இல்லைன்னா அந்த அதிகாரத்தை பரவலாக்கி எல்லோருக்கும் தருதல், அதை சொல்றது டெவல்யூஷன். டிமாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் ரிஃபார்ம் அண்ட் டெவல்யூஷன். டிமாண்ட்ஸ் ஃபார் எலக்டோரல் ரிஃபார்ம் அண்ட் டெவல்யூஷன். தேர்தல் சீர்திருத்தம் மற்றும் அதிகார பரவலாக்கலுக்கான கோரிக்கைகள் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக கோரிக்கையை வைக்கிறாங்க. தேர்தலை சீர்திருத்தம் பண்ணணும், தேர்தல் சீர்திருத்தம் செய்யணும், அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும், பரவலாக்கணும், எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உள்ளதுக்கான கோரிக்கை. ஸோ டெவல்யூஷன்னா ஒரு வகையில் அதிகார பகிர்வு என்று கூட சொல்லலாம்.